இன்னைக்கு காலையில் பெட்டு விட்டு எணிக்கும் போது உங்கள் ஃபர்ஸ்ட் தாட் பாசிட்டிவாக இருந்துச்சா? இல்லை ஐயோ இன்னொரு நாளாக தைரியமாக இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்னு எல்லாம் யோசிச்சிங்க? ஏன் இப்போ கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு ஒரு டவுட் ஓடிட்டுருக்கு. கரெக்டாக? டோன்ட் ஸ்கிப். ஏன் தெரியுமா? உங்கள் பிரெயினில் உள்ள இந்த ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்டை உங்கள் பெர்மிஷன் இல்லாமே ஸ்டாப் பண்ணக்கூடிய 10 ப்ராக்டிக்கல் ஹேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது உங்களை எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்கிற மோட்டிவேஷன் கிடையாது. இது உங்கள் கண்ட்ரோலை நீங்கள் உங்கள் மேலே எடுக்க போகிற ஒரு டைனமிக் ஸ்ட்ராட்டஜி. லெட்ஸ் see if you can handle it. ஃபர்ஸ்ட் ஹேபிட், உங்களோட இன்டர்னல் வொக்காபுலரியை மாற்றணும். உங்களோட பிக்கெஸ்ட் எனிமி யார் தெரியுமா? நமக்குள்ளே நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸ் தான். ரொம்ப ஷாக்கான விஷயம் என்னென்னா, நம்ம அடுத்தவங்க கிட்ட ரொம்ப தைரியமாக பேசுகிறத விட நமக்குள்ளேயே நம்மளே ரொம்ப தைரியமாகவும் மோசமாகவும் பேசும். இப்போ முன்னாடி ஒரு தெரியாத ஆள் வராங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீ உருப்பட மாட்ட, நீ வேஸ்ட்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா? ஒன்றும் அவங்க கிட்ட இருந்து சமத்தியாக அடி விழுகும், இல்லைன்னா அவங்கள காதில் கூட வாங்காமல் அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு தோல்வி வரும்போது இல்லை லோவாக ஃபீல் பண்ணும்போது உங்கள் மூலம் உங்களையே பார்த்து நான் வேஸ்ட்டு, என் லைஃபே அவ்வளோதான்னு சொல்லியிருந்து எவ்வளோ பெரிய தப்பு. உங்கள் பிரெயின் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு நம்பும். உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சராக இல்லாமல் ஒரு சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டாக மாறுங்க. ஒரு மிஸ்டேக் நடந்தால் என்னால் முடியாதுன்னு சொல்லாதீங்க. இப்போ என்னால் முடியல, ஆனால் இன்னும் என்ன பண்ண முடியுமோ அதை நான் படித்து கற்றுக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. வொக்காபுலரியை மாற்றினாலே பாசிட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். செகண்ட் ஹேபிட், 20 minutes கார்டிசால் ஃப்ளஷ். மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் தனித்தனி இல்லை, ரெண்டுமே கனெக்ட் ஆன ஒரே ஒயர். எப்போ பார்த்தாலும் ஒரு டார்க் ரூமில் உட்காந்துட்டு நல்லா கமுந்து படுத்துக்கிட்டு எதையாவது தேவையில்லாததை யோசிச்சுட்டு இருந்தால் உங்கள் மனசு சோகமாக தான் ஆகும். நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும்போது இந்த கார்டிசால் கெமிக்கல் பார்த்திங்கன்னா அந்த பிளட் ஸ்ட்ரீம்லேயே தங்கிடுது. இதனால தான் செஸ்ட் ஹெவி ஆகிற மாதிரி இருக்குது. ஆழ்ந்த ஓவர் திங்கிங் ஓடுறது எல்லாமே இதனால தான். ஸோ ஒரு அசையாத உடம்பை வச்சுட்டு நெகட்டிவ் தாட்ஸை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம். பெருசாக நீங்கள் ஜிம் போகணும், பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. எங்கேயாவது சோர்வாக இருந்தால் உடனே என்விரான்மெண்ட்டை மாற்றி ஒரு டெரஸ்க்கோ இல்லை ரோடுக்கோ போய் ஒரு ஜஸ்ட் 20 minutes வாக்கிங், ரன்னிங், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கூட இன்வால்வ் ஆகுங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம பாடிக்கு கொடுக்குற ஃபிசிக்கல் ஆக்ஷன் பிளட்டில் உள்ள கார்டிசாலை ஃப்ளஷ் அவுட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பாடியில் எண்டோஃபின் ஆர் டோபமைன் ஹாப்பி கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அதை ரிலீஸ் பண்ணி மைண்டை ஆட்டோமேட்டிக்காக ரிசெட் பண்ணிடும். இப்போ மூணாவது ஹேபிட், மார்னிங்கில் 20 minutes ரூல். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பல பேர் பண்ணுற தப்பு இதுதான். காலையில் கண்ணை திறந்ததும் ஃபோனை தான் தேடுவாங்க, அலாரம் ஆஃப் பண்ண எடுப்பாங்க, அப்படியே ஃபோனை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு, இல்லைனா ஷார்ட்ஸு, இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபீட்குள்ளே போய் அதுக்குள்ளே பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் பிரெயின் டெல்டா தீட்டா வேவ்ல இருந்து ஆல்ஃபா வேவ் ஸ்டேட்டுக்கு மாறும். இந்த ஸ்டேட்டில் உங்கள் பிரெயின் அப்படியே ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி தான். இந்த டைமில் நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணுறீங்களோ அதை அப்படியே உள்வாங்கிக்கும். காலையில் எழுந்ததுமே அடுத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை கம்பேர் பண்ணாலோ இல்லை பேட் நியூஸ் பார்த்தாலோ உங்கள் பிரெயினில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது கார்டிசால் இன்ஸ்டண்ட்டாக ஸ்பைக் ஆகிடும். அதனால் ஃபர்ஸ்ட் 20 minutes நோ ஃபோன் ரூலை கடைப்பிடிங்க. ஃபோனை தூரமாக வச்சுட்டு உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கிற 3 பேசிக் நல்ல விஷயத்த, அதாவது ஒரு ஹெல்த்தியான உடம்பாக இருக்கலாம், இல்லை உங்களோட நல்ல ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்ற நல்ல சாப்பாடாக கூட இருக்கலாம், இதையெல்லாம் நினச்சி மனசார நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மூளையில் இருக்கிற RAS ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டம் அந்த நாள் முழுசாக நல்ல விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண தொடங்கும். அடுத்ததாக ஹேபிட் நம்பர் 4, பயாலஜிக்கல் ஸ்மைல் ஹேக். இது பார்க்குறதுக்கு காமெடியாக தெரியும், ஆனால் இது காமெடி கிடையாது, ஒரு பியூர் சயின்ஸ். நம்மள பல பேர் நான் ஹாப்பியாக இருந்தால் சிரிப்பேன்னு நினைக்கிறோம், ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் சிரிச்சா உங்கள் பிரெயின் ஹாப்பியாகும். இந்த ஃபேஷியல் ஃபீட்பேக் ஹைப்போதிசிஸ் படி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது உங்கள் ஃபேஸ் மசில்ஸ் டைட் ஆகும். வசூல் ராஜா MBBSல பிரகாஷ் ராஜ் எப்படி பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவர் தேவையில்லாத சுச்சுவேஷன், அதாவது அவருக்கு பேடாக இருக்கிற சுச்சுவேஷனில் கூட அவர் சிரிப்பார். இதே ட்ரிக் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ரொம்ப பேடான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட உங்கள் மசில்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு 60 seconds ப்ராடான ஒரு சிரிப்பு முகத்தில் கொண்டு வந்தால் ஃபேஸ் மசில்ஸ் பிரெயினுக்கு பாஸ் சிச்சுவேஷன் சூப்பராக இருக்குது, ஆல் இஸ் வெல்னு சிக்னல் அனுப்பும். டென்ஷன் பீக்ஸில் இருக்கும்போது இல்லை யாரோ கோபப்படுத்தும் போதோ இல்லை கோபப்படாமல் ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்மைல், ஒரு சின்ன ஃபேக் ஸ்மைல் ஃபார் 1 minute உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ட்ரிகர் ஆகி உங்கள் ஹார்ட் பீட் டிக்ரீஸ் ஆவதையும் ஸ்ட்ரெஸ் லெவல் இன்ஸ்டண்ட்டாக குறையிறதையும் நீங்களே உணர்வீங்க.
ஹேபிட் நம்பர் 5 எனர்ஜி வேம்பயர் ஃபில்டர். அதாவது உங்கள் மைண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி உறிஞ்சிக்கும், இல்லை ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா ஜூஸ் உறிஞ்சிக்கும், இல்லை பேடாக ஏதாவது ஒரு வாட்டர் ஊற்றுனா அதையும் அது உறிஞ்சிக்கும். ஸோ அது தன்னை சுற்றி இருக்கிற எனர்ஜியே ஆகட்டும், ஒக்காபுலரி ஆகட்டும், இல்லை மைண்ட் செட்டை அப்படியே உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது உங்கள் பிரெயின். ஸோ உங்கள் சர்க்கிளில் எப்போவுமே காசிப் பண்ணுறவங்க, யாரையாவது குறைச்சி சொல்லிகிட்டே இருக்கிறவங்க, இந்த நாடு உருப்படாது, நீ பண்ண போகிறது செட் ஆகாதுன்னு சொல்கிற நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் எனர்ஜி வேம்பயர்ஸ். நீங்கள் எவ்வளோ தான் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்தாலும் அவங்க ஒரு 10 மினிட்ஸ் பேசினா உங்கள் கோர் எனர்ஜி கிராஷ் ஆகிடும். உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற, உங்கள் கோலுக்கு சப்போர்ட் பண்ணுற பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள ஆளுங்க கூட நேரம் செலவிடுங்க. இந்த மாதிரி எனர்ஜி வேம்பயர்ஸ் கிட்டேருந்து சைலண்ட்டாக ஒரு சேஃப் டிஸ்டன்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க கிட்டேருந்து உங்கள் எனர்ஜியை பாதுகாத்துக்கோங்க. அடுத்த ஹேபிட் நம்பர் 6, பிரேக் த கம்பேரிசன் ட்ராப். இன்றைக்கி ஜெனரேஷனோட 90% ஸ்ட்ரெஸ் அண்ட் லோ செல்ஃப் ஒர்த்துக்கு ஒரே காரணம் நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் தான். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம கம்பேரிஷன் யாரு கூட இருந்துச்சு? ஒரு சின்ன சர்க்கிள், ஒரு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கூடயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அந்த மாதிரி தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற அல்ட்ரா லக்ஸுரியான பீப்புள்ஸ் கூட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கம்பேரிஷனை வந்து கொண்டு போயிட்டீங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாமே அடுத்தவங்க லைஃபோட ட்ரெய்லர் மட்டும்தான். உண்மையான ஷார்ட் கம்மிங்ஸு, ஃபைட்ஸு இதெல்லாம் யாரும் ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. உங்களுக்கு எதை அவங்க காட்டணும்னு தோணுதோ அதை மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க. சோஷியல் மீடியா ஸ்க்ரால் டைமை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். உங்களுக்கு யாரையாவது பார்த்து இவங்களை விட நம்ம ரொம்ப புவராக இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள உடனே அன்ஃபாலோ பண்ணுங்கள். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம், மார்னிங் எண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்க்ரீன் டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கம்பேரிஷன் உங்கள் கூட மட்டும்தான் இருக்கணும், அடுத்தவங்க கூட இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லைஃப்பில் எப்படி இருக்கீங்க, 40th டே ஆஃப் லைஃப்பில் எப்படி இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் லைஃப் வந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். அடுத்த ஹேபிட் நம்பர் 7, the 90 செகண்ட் ரூல். நமக்கு வர பேட் எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோவம், கவலை, சோகம், இதெல்லாம் உங்கள் மைண்டில் லாங் டைமுக்கு தங்கி இருக்காதுன்னு ஹார்வர்ட் பிரெயின் சயின்டிஸ்ட் டாக்டர் ஜில் போல்டெய்லர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ இல்லை ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பேடான ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தாலோ அதனால அந்த நிமிஷத்தில் ஏற்படுற எமோஷனல் கெமிக்கல் ஃப்ளஷ் உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் ஆக்டிவாக இருக்கிற மேக்ஸிமம் டியூரேஷன் 90 செகண்ட்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமா நீங்கள் ½ அன் ஹவர் சோகமாக இருக்கீங்கன்னா உங்கள் பிரெயின் அதை திரும்ப திரும்ப யோசிச்சு உங்களை நீங்களே அந்த ஸ்ட்ரெஸ் லூப்பை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு பேடான சுச்சுவேஷனோ ஈவெண்ட்டோ நடக்கும்போது அந்த பேட் ட்ரிகர் வரும்போது உங்களோட வாட்ச் இல்லைன்னா டைமரை பாருங்கள். ஜஸ்ட் 90 செகண்ட் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணாமல் அந்த எமோஷனை உங்கள் பாடியிலேருந்து கடந்து போக விடுங்க. அதை திருப்பி திருப்பி யோசிக்கிறது, அதுலேருந்து ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணி ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக மைண்டே கிளியர் ஆகி உங்களால் ரேஷ்னலாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்ததாக ஹேபிட் நம்பர் 8, மைக்ரோ ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ். உங்கள் மைண்ட் சோகமாக இருக்கும்போது இல்லை லோவாக ஃபீல் பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எனக்கு ஏன் இப்படி நடக்குது, என் கவலை என்னன்னு நம்ம மேலே மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இது கவலையை டபுள் ஆகும். ஸோ செல்ஃப் அப்சஷனில் இருந்து வெளியே வர்றதுக்கு மைக்ரோ ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் ஹெல்ப் பண்ணும். அடுத்தவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் மூளையில் உள்ள சோஷியல் ரிவார்ட் சென்டர் ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடாக்சின் ஃப்ளோ ஆகும். இதுக்கு பேர் தான் ஹெல்பர்ஸ் ஹை. டெய்லி சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். பஸ்ஸில் ஒருத்தவங்களுக்கு, ஒரு பெரியவங்களுக்கு சீட் கொடுக்கறதாகட்டும், இல்லை ஓப்பன் கேட்டை ஹோல்ட் பண்ணுறது, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்மால் எஃபர்ட்டை ஜென்யூனாக ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது. அடுத்தவங்க மூஞ்சியில் சிரிப்பு வரும்போது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை இன்ஸ்டண்ட்டாக மெல்ட் பண்ணி உங்களோட செல்ஃப் ஒர்த்தை அது எலிவேட் பண்ணும். அடுத்ததாக ஹேபிட் நம்பர் 9, ஸ்லீப் மோட் ஈக்குவேஷன். எத்தனை தான் மைண்ட் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் சரியாக இல்லைன்னா மைண்ட் அப்சல்யூட்டாக கண்ட்ரோலில் இருக்காது. அதாவது நீங்கள் கண்டினியூஸாக சரியாக தூங்கலைன்னா, அதாவது 6 மணி நேரத்துக்கும் கம்மியாக தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் பிரெயினில் உள்ள அமிக்டலா, அதாவது அந்த இடத்துல தான் ஃபியர், ஆங்கர் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சிஸ்டம், அதாவது ஒரு சென்டர் மாதிரி, அது 60% ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ சரியான தூக்கம் இல்லைன்னா பயாலஜிக்கலாகவே உங்களால் பாசிட்டிவாக யோசிக்க முடியாது. இனிமேலேருந்து ப்ராப்பராக 7 to 8 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப் சிஸ்டமை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். நைட் டைமில் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் கட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததாக பிரெயினுக்கு ப்ராப்பரான ஸ்டிரோடைன் லெவலுமே வந்து பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் தூங்குற இடத்த நல்லா கூலாக பிச் டார்க்கில் வச்சு அழகாக வந்து தூங்கி எழுந்துறீங்க.
அடுத்ததா 10வது ஹேபிட் கல்டிவேட் எ growth obsession. அதாவது ஹியூமன் பிரெயின் பேசிக்காவே கோல் சீக்கிங் மெக்கானிசமான ஒரு சிஸ்டம். நம்ம மூளைக்கு ஒரு கரெக்டான டார்கெட் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே ஏதாவது நெகட்டிவான ப்ராப்ளமை கோஆர்டினேட் பண்ணி கிரியேட் பண்ண யோசிக்க தொடங்கும். உங்க ரொட்டீன் லைஃப்லயே நீங்க தேங்கி இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஓவர் திங்கிங் எல்லாம் உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி காட்டும். டைனமிக் லேர்னிங் இருக்கிற இடத்துல டிப்ரெஷன் ஆர் லோ ஃபீலுக்கு ஸ்பேஸே கிடையாது. மைண்டை எப்பவும் ஹங்கரியா வச்சுக்கோங்க. உங்க ரெகுலர் காலேஜில் ஒர்க் தவிர டெய்லி ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணுறத, ஒரு புதிய லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதோ, இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறது, ஃபோட்டோகிராஃபி, இல்லை வீக்லி ஒரு புக் ரீட் பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு ஃபீல்டில் உங்கள் பிரெயினை ஃபோக்கஸை கண்டினியூஸாக அப்டேட் பண்ணி 1% வந்துட்டு பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்பில் வந்துட்டு மாறும். அண்ட் அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இந்த 10 ஹேபிட்ஸில் என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் ஏதாவது 2-3 ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு பயங்கரமான சேஞ்சஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.